நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமேன் தானி www.வல்லமேன்தானி.com. அடுத்து வருவது சுவிஸ் தேசத்திலிருந்து ஜேமிசன் வழங்கும் நித்திய அழைப்பு இணைய வானொலி நிகழ்ச்சி. நேர்களுக்கு வணக்கம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நேர்களே உங்களை வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். மணவாளன் இயேசுவை எதிர்கொள்ள மனவாட்டியான மனித குலத்தை ஆதாயப்படுத்துவதே நமது நோக்கம். இது ஜே மிஷனினால் நடத்தப்படும் நித்திய அழைப்பு இணைய வானொலி நிகழ்ச்சி. பிரதி சனிக்கிழமைகளில் காலை 9:30 முதல் 10 மணி வரை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். நித்திய அழைப்பு இணைய வானொலி நிகழ்ச்சியில் விசுவாசத்தை கட்டியெழுப்பும் தேவ செய்திகளும் ஆசீர்வாதங்களை பெற்று தரவல்ல ஜெபங்களும் ஒலிபரப்பாகும். ஜேமிஷன் சகோதரர் எரிக் மற்றும் சகோதரி ரெஜினா எரிக் ஆகியோர் இணைந்து நிகழ்ச்சிகளை வழங்குவார்கள். மேலதிக விவரங்களுக்கு www.jehmission.com இந்த இணைய முகவரி மூலம் தொடர்பு கொள்ளலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 6 அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இந்த வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதிலே 14 அதிகாரம் 1-6 வரை உள்ள வசனங்களை நாங்கள் மீண்டுமாய் திருப்பி வாசித்து பார்ப்போமாயிருந்தால் அதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது கவனிங்க, நான் வாசிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இப்படியா இந்த சொன்ன இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இதிலே 1-5 வரை உள்ள வசனங்கள் இவைகளின் மூலமாக பரலோகத்துக்கு போவது பற்றிய காரியம், வருகையை குறித்ததான காரியமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் எங்களுக்கு இடத்தை ஆயத்தப்படுத்தி அங்கே எங்களை கூட்டிக் கொண்டு போகிற காரியம், அந்த காரியத்தை, வருகையை குறித்த காரியத்தை அவர் அதில் சொல்லுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவாலே அல்லாமல் எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு உண்மையாக இருக்கிறது. அவரே எங்களுக்கு வழியாக இருக்கிறார். நாங்கள் சாதாரண வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கும்போது, நாங்கள் வழி தெரியாமல் நிற்கும்போது எங்களுக்கு 6வது ஒரு மனிதர் வந்து எங்களுக்கு முன்பாக சென்றங்களை நடத்துவார்களாயிருந்தால் அவரை எங்களுடைய வழிகாட்டி என்று சொல்லுகிறோம். அதே போல இந்த காரியத்திலும் நாங்கள் பார்க்கும்போது எங்களுடைய வாழ்க்கையிலே
நாங்கள் ஜீவனோடு இருக்கிற நாளெல்லாம் எங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மட்டுமே முன் சென்று எங்களை வழி நடத்துகின்றார். அதனாலே அவர் எங்களுக்கு வழியாக இருக்கிறார். பிதாவிடம் சேர அவர் ஒருவரே வழியாயிருக்கிறார். அது மட்டுமல்லாது அவர் வழியாக இல்லாமல் ஒருவரும் பிதாவிடம் சேர இயலாது என்பது உறுதியான காரியம். அவர் மாத்திரமே நாங்கள் பிதாவிடம் சேர்வதற்கு வழியாக இருக்கிறார் என்பது உறுதியான அந்த காரியம். அதே போல அவர் சத்தியம், அதாவது உண்மையான சத்தியமாயிருக்கிறார். அவர் யோவான் 8:32 நாங்கள் கவனிப்போமாயிருந்தால் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறார். அதுக்கு மேலுள்ள வசனங்களை நாங்கள் கவனிப்போமாயிருந்தால் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து பார்ப்போமாயிருந்தால் இயேசு தம்மை விசுவாசித்த ஜூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாயிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் என் உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாயிருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த காரியத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவரே சத்தியமாயிருக்கிறார். அது நாங்கள் சாதாரண வாழ்க்கையில் சாதாரண காரியங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதான உண்மையாயிருக்கிறது அது. அதே போல அவரே எங்களுக்கு ஜீவனாயிருக்கிறார். அவரே நித்திய ஜீவனை அவரிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. அவர் மூலமாகவே நாங்கள் நித்திய ஜீவனை பெற முடியும் என்பது உறுதியான காரியமாயிருக்கிறது. அதை நாங்கள் பார்க்கும்போது 1 யோவான் 5:11-12 வசனங்களில் நாங்கள் கவனிப்போமாயிருந்தால் நாங்கள் அந்த காரியத்தை விளங்கிக் கொள்ள முடியும். இதில் கவனிங்க, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இதன் மூலமாக இயேசு கிறிஸ்து மட்டுமே அந்த ஜீவனுக்கு அதிபதியாக இருக்கிறார் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவனுடைய ஆவியை பெற்ற நாங்கள் அவருடைய இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்பது உறுதியான காரியம். அதனாலே அவரையே நாங்கள் சார்ந்து அவருக்குள்ளாக நாங்கள் நடக்கும்போது நாங்கள் அந்த நித்திய ஜீவனை பெற்று நாங்கள் பரலோகத்துக்கு அவரோடு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய பாத்திரங்களாக எங்களை மாற்ற வல்லமை உள்ள அவருக்கு மாத்திரமே அந்த வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவரே எங்களுக்கு வள்ளியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்பது உறுதியான காரியம். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே நான் இப்போவாவது வேதம் வாசிக்க என்று வெளிக்கிடும்போது நான் எப்பவுமே யோவான் சுவிசேஷத்தை மாத்திரம் நான் வாசிப்பது வழக்கம். நான் என்னுடைய மனதில் நினைத்து கொள்வது, இயேசு கிறிஸ்து மிகவும் நேசித்த அன்பான சீஷராக யோவான் இருந்தபடியினாலே இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அவர் தான் சரியா எல்லாம் எழுதியிருப்பார் என்று நான் என்னுடைய மனதில் நினைத்து கொள்வது. ஆனால் அது சரியல்ல, அது உண்மையான காரியம் அல்ல. ஏனென்று சொன்னால் தேவ மனிதர்கள் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் இந்த வேத புத்தகத்தை எழுதினார்கள் என்பது உறுதியான காரியம். அதனாலே நான் அப்படி நினைத்தது தவிர எல்லா புத்தகங்களுமே ஆவியானவருடைய ஏவுதலினால் எழுதப்பட்டபடினாலே எல்லாமே கர்த்தருடைய இந்த உண்மையான காரியங்களை கூறுகிற புத்தகமாகவே இது இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் ஆறாவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களாயிருந்தால் சற்று கவனியுங்கள் அன்பானவர்களே. இந்த வேதத்திலே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பாடுகள் வரையுமான இந்த புத்தகத்திலே அநேக காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஒரு மனுஷனோ மனுஷியோ இந்த உலகத்திலே பிறந்து அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து
மரிக்கிற வரை உள்ள அந்த வாழ்கிற அந்த காலத்திலே ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ நல்லவர்களாய் இருப்பதற்கு நீடித்த ஆயுசு நாட்கள், அதாவது தீர்க்க ஆயுசோடு அவர்கள் இருந்து அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்கின்ற நாளிலே சுகதேகிகளாக, பலமுள்ளவர்களாக, நல்லவர்களாய், சமாதானம் சந்தோஷத்தோடு வாழுகிறதற்கான சகல காரியங்களையும் இந்த வேதம் நமக்கு போதிக்கின்றது. இதிலே இருந்து நாங்கள் இவைகளை இந்த வாழ்நாளிலே நாங்கள் நீடித்த ஆயுசு நாட்களோடு நாங்கள் வாழ்வதற்கு, சுகபலமான வாழ்க்கை வாழ்வதற்கு, சமாதானம் சந்தோஷமாய் நல்லவர்களாய் வாழ்வதற்கான வழிகளை இந்த வேதம் நமக்கு உறுதியாக நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது என்பது உண்மையான காரியம். நீங்கள் உங்களுக்கு வசதி இருந்தால் அந்த வேத புத்தகத்தை வாசித்து பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு விளங்கும். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் ஆண்டவரே, கர்த்தாவே, இவர்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்ற அந்த சத்தியத்தை விளங்கி கொண்டவர்களாய் அவர்கள் உமக்குள்ளாய் ஆண்டவரை கடந்து வர நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரை. கர்த்தாவே, உம்மை அறியாதவர்களாயிருந்தால் ஆண்டவரே அவர்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களை அறிகிற அறிவை அவர்களுக்கு கொடுங்க அப்பா. கர்த்தாவே, நாங்களும் அப்பா உம்மை அறியாதவர்களாயிருந்தாலும் ஆண்டவரே ஆரோ ஒருவர் ஜெபித்ததினாலோ கர்த்தாவே அல்லது ஆரோ ஒருவர் எங்களுக்கு இந்த வேதத்தை சொல்லியதாலோ நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவர். அதே போல கர்த்தாவே, இவர்களும் ஆண்டவரை உம்மை அறிகிறதற்கான வழி வகைகளை உண்டு பண்ணி கொடுங்க ஆண்டவரை. அவர்கள் என்னென்ன தேவைகளோடு இருந்தாலும் கர்த்தாவையுடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. கர்த்தாவே, வியாதிகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்களோடு இருந்தால் கர்த்தாவே எல்லாவற்றையும் மாற்றி போடுங்கப்பா. எல்லாவற்றிலும் அவர்கள் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படியாய் அவர்கள் வாழத்தக்கதாய் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். அதே போல கர்த்தாவே, இந்த வானொலியை கேட்டுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் இருந்தால் அவர்கள் இன்னுமாய் கர்த்தாவே உமக்குள்ளாய் உறுதியாய் வாழ ஆண்டவரை நீங்க அவர்களை நடத்துங்க சுவாமி. கர்த்தாவே, சாட்சிகளை காத்துக்கொள்ளுங்க. உமக்கென செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. அந்த பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு இருந்தாலும் அவருடைய தேவைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சந்திக்கப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க ஆண்டவரை. அவருடைய தேவைகளை சந்தித்து குறைவுகளை நீக்கி ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நேர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது சகோதரி ரெஜினா எரிக் அவர்கள் வழங்கிய தேவ செய்தியை. இன்றைய நாளுக்குரிய கேள்வி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னவர் யார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னவர் யார்? நேர்களே, மறந்து விடாதீர்கள். www.jehmission.com இந்த வெப்சைட்டில் சென்று உங்களது பதிலை நீங்கள் அதில் உள்ள படிவத்தை பூர்த்தி செய்து அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் நீங்கள் அருமையான பாடல் ஒன்றை கேட்டு மகிழுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. என்னால் அன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னால் அன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னால்
மகனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஆமென். நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திருரத்தம் நான் சிந்தினேன். உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திருரத்தம் நான் சிந்தினேன். என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. என் மகளே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன், உன்னுள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன், உன்னுள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. வருவாயா என் மகளே, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஆமென். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் యేసయ్యా. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் యేసయ్యா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம்,
ஆனால் நீ ஒருபோதும் கைவிட மாட்டீ. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீ ஒருபோதும் கைவிட மாட்டீ. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்காகவே ஜீவிக்கின்றீர், என் உள்ளத்தில் தங்கி நடத்துகிறீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. இதுவரை நீங்கள் கேட்டது ஜே மிஷன் வழங்கும் நித்திய அழைப்பு இணைய வானொலி நிகழ்ச்சி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எமக்கு தயவு செய்து தெரியப்படுத்துங்கள். மற்றும் இந்த நிகழ்ச்சி பற்றிய ஆக்கபூர்வமான உங்கள் கருத்துக்களும் வரவேற்கப்படும். தயங்காமல் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு 0041 41 42000664. இன்னும் ஒரு தொலைபேசி எண் 0041 7875526667. ஃபேஸ்புக் JEH மிஷன், ஸ்கைப் JEH மிஷன், இமெயில் jehmission@yahoo.com. நேயர்களே, மீண்டும் அடுத்த சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் தோணி இணைய வானொலி. நேயர்களே, உங்கள் கருத்துக்களை எம்முடன் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எமது ஸ்கைப் முகவரி வல்லமையின் தோணி. இமெயில் வல்லமையின் தோணி @hotmail.com. தொலைபேசி எண் 007674106665. மேலதிக விவரங்களுக்கு www.vallamaintoni.com.